ஈரான் ஜனாதிபதி வெளிவிவகார அமைச்சர் உட்பட விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை வெளிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் விபத்திற்குள்ளான ஈரான் ஹெலிகாப்டரின் படங்கள் கூட வெளியாகியிருக்கின்றன. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் அவருடன் ஹெலிகாப்டரில் பயணித்த வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை மந்திரி உசைன் அமீர், கிழக்கு அசர்பைஜான் மாகாண கவர்னர் மாலிக் ரக்மதி உட்பட 9 பேரும் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றனர். இந்நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவருக்கு பல்வேறு அரசு தலைவர்களும் உயிரிழப்புக்கு இரங்கலை தெரிவித்த வண்ணம் வருகின்றனர். இந்நிலையில் இலங்கையில் தமிழின படுகொலையில் ஈரான் பங்காற்றி இருக்குதாம். தற்போது இந்த செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் கரும்புலி படை இலங்கையின் அனுராதபுர இராணுவ விமான தளத்தை தாக்கி 20 போர் விமானங்களை அளித்தது. இந்த தாக்குதலில் சுமார் $40 மில்லியன் அளவிலான இழப்பு இலங்கை அரசிற்கு ஏற்பட்டதாம். இதனைத் தொடர்ந்து ஆளில்லா விமானங்களையும் கண்காணிப்பு கருவிகளையும் வாங்குவதற்கு ஈரான் அரசாங்கத்திடம் குறைந்த வட்டியில் சிங்கள அரசு கடனும் கேட்டிருக்குதாம். இலங்கையின் கோரிக்கையை ஏற்ற ஈரான் அரசு ரகசியமாக தேவையான நிதியை வழங்கியதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கை அதிகாரிகள் சிலரை பயிற்சிக்காகவும் அழைத்ததாம். ஈரான் அரசின் கிழக்கை நோக்கி என்ற திட்டத்தின் ஒரு அங்கமாகவே இலங்கை அரசுக்கு இராணுவ உதவிகளை மும்முரமாக ஈரான் அரசு வழங்கியது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். $1.9 பில்லியன் மதிப்பிலான கச்சா எண்ணெயை இலங்கை இராணுவத்திற்கு வழங்கியது. 2007 மட்டும் $140.9 மில்லியன் மதிப்பிலான இராணுவ ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டதாம். ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் கொடுத்ததுடன் தன்னுடைய இராணுவ தளவாடங்களை மாதக்கணக்கில் இலவசமாக பயன்படுத்தும் உரிமையையும் இலங்கை அரசுக்கு ஈரான் வழங்கினதாம். ஈரானின் உதவிகளை பற்றி இலங்கையின் அமைச்சர் விமல் வீரவன்ச கூறும்போது, பிற நாடுகள் எங்களை கைவிட்ட போதிலும் கூட ஈரான் அரசு எங்களை கைவிடவில்லை என்றும், இலங்கை நாடே ஈரானுக்கு நன்றி கடன் பட்டுள்ளது என்றும் சொல்லியிருந்தார். த இஸ்லாண்ட் பத்திரிகை ஈரானுக்கும் இலங்கைக்குமான உறவை பற்றி எழுதும்போது, யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற யுத்தத்தில் விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்தை தோற்கடிக்கும் தருவாயில் இலங்கை இராணுவத்திற்கு ஈரான் உதவிகள் செய்தது. இலங்கை அரசு உதவி கோரிய உடனேயே ஈரானின் இராணுவ தளவாடங்கள் பல விமானங்கள் மூலமாக உடனடியாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டது என்றும், ஈரானும் இலங்கையும் சேர்ந்து சிறு படகுகள் மூலம் தாக்குதலை நடத்துவதற்கு பல வியூகங்களை வகுத்தன என்றும் கூறப்படுகிறது. ஈரானின் ஜனாதிபதி உயிரிழந்த நிலைமையில இவ்வாறு ஈரான் இலங்கைக்கு தமிழீழ விடுதலை புலிகளை அழிப்பதற்கான உதவிகளை வழங்கியமை குறித்து தற்போது செய்தி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தாங்கள் செய்த வினையின் பலனைத்தான் தற்போது அனுபவிக்கிறார்கள் என்றவாறுதான் தற்போது பேசப்படுகின்றது. ஒரு இனத்தை அழிப்பதற்கு நீங்கள் எவ்வாறு உதவி புரிந்தீர்களோ அதே போன்று இப்போது நீங்களும் அழிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதுதான் தற்போது பேசப்படுகின்றது.